Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல இதய திருடன் சீரிஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல டியூ கார்லனுக்கு மயக்க மருந்து கொடுத்து மாளிகையில இருந்து அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்த டியூ கார்லனோட கண்ணு கையெல்லாம் கட்டி போட்டு ஈமான்களுக்கு செக்ஷுவல் உணர்வை தூண்டக்கூடிய அஸ்மோதா சென்ட் மனம் கார்லன் மேல இருந்து எப்படி வருதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட டியூ கார்லனோட இதய வலியை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் அஸ்மோதா சென்ட் மனத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் டியூக் ஸ்பெஷலா ஒரு நெக்லஸ் ரெடி பண்ணி அதை கார்லனுக்கு போட்டுவிட்டு அந்த நெக்லஸ்க்கு பதிலா கார்லன் இறந்து போன அவன் அம்மா ஞாபகமா வச்சிருக்க பாக்கெட் வாட்சை எடுத்துக்கிட்ட டியூக் திரும்பவும் கார்லனுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயங்கின கார்லனை மாளிகைக்கு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள விட்டு போயிருக்க அடுத்த நாள் கார்லனால கொல்லப்பட்ட டீமான்களோட லிஸ்ட சப்மிட் பண்றதுக்காக கேப்டன் ரோஜரை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்த கார்லன் அவன் வந்த வேலையை மறந்து கார்லன் மனசுக்குள்ள நேத்து நைட்டு நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, அதுக்கு என்ன காரணம்னு தெரியல, ஞாபகத்துல இருக்கிறது எல்லாம் காலையில நான் கண் முழிச்சு பார்க்கும் போது மாளிகைக்கு பக்கத்துல இருக்க காட்டுக்கு நடுவுல பாறையில படுத்திருந்தது மட்டும்தான். இது யாரு என்ன மாளிகையில இருந்து கடத்தினது, என் அம்மாவோட ஞாபகமா நான் வச்சிருந்த பாக்கெட் வாட்சை யார் எடுத்தது, என்ன கடத்துற அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்குன்னு கார்லன் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க சைலண்டா இருக்க கார்லனை பார்த்த ரோஜன், கார்லன் என்னாச்சு, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறேன்னு கேட்க அந்த சத்தத்தை கேட்ட கார்லன், சொல்லுங்க கேப்டன் ரோஜன், இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னு கேட்க அதை கேட்ட ரோஜன், கார்லன் உனக்கு என்னாச்சு, நீ எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கே, என்ன விஷயம், ஆள் வேற பார்க்க ரொம்ப டல்லா இருக்க, நைட்டு சரியா தூங்காதனால இவ்வளவு டல்லா இருக்கியா, இல்ல டீமான்களை வேட்டையாடினதுனால ஏற்பட்ட டல்னஸ், எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுன்னு கேட்க கார்லன், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல கேப்டன், நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால நீங்க பேசுனதை என்னால கவனிக்க முடியல, அந்த விஷயமும் அந்த அளவுக்கு பெருசுல நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட கேப்டன் ரோஜன், அப்ப சரி நீ நல்லா இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என் கூட கார்னாஸ் வரைக்கும் வர முடியுமான்னு சொல்லி கேட்க கார்லன், எனது கார்னாஸ் வரைக்கும் போறோமா, ஏன் ஏதாவது புது மிஷினா கேப்டன் கேட்க கேப்டன் ரோஜன், புது மிஷின் எல்லாம் எதுவும் இல்ல, அந்த ஊர்ல தொந்தரவு பிடிச்ச ஒருத்தனை மீட் பண்ண போறோம், நீ என் கூட வா, போற வழியில அவனை பத்தி சொல்றேன்னு சொல்லி கேப்டன் ரோஜனும் கார்லனும் கிளம்பி ட்ரெயின்ல கார்னாஸ்க்கு போயிட்டு இருக்க ரோஜன் கார்லன் கிட்ட, இப்ப நம்ம மீட் பண்ண போற ஆளை பத்தி சொல்லணும்னா அவன் ஒரு சைக்கோ, அவன் எல்லா இடத்துல இருக்க பேய்களை எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு வேட்டையாடிட்டு இருக்கான், பேய்களை வேட்டையாடுறதே அவனோட வேலையா வச்சுட்டு இருக்கான்னு பாத்துக்கோ, இப்படி அவன் கையால பிடிக்கப்பட்ட பேய்களை கொடூரமா சித்திரவதை செஞ்சு அந்த பேய்க துடி துடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவனுக்கான விதிகளை அவனே உருவாக்கி அதுபடி நடந்துட்டு இருக்கான், அவன் எப்படி வினோதமா இருக்கானோ அதே மாதிரி அவன் உருவாக்கின விதிகளும் ரொம்ப வினோதமா இருக்கு, இவனோட முக்கியமான இலக்கே மனுஷங்க சாகிறதுக்கு கடைசி நொடியில இருக்க போதே இவன் அந்த மனுஷங்களோட இதயத்தை மட்டும் எடுத்துருவான், இந்த மாதிரி பல பேரோட இதயங்களை இவன் எடுத்திருக்கான், இப்படி எடுக்கப்பட்ட இதயத்தை என்ன பண்றான், என்ன காரணத்துக்காக இந்த இதயத்தை எடுத்துட்டு இருக்கான்னு எதுவுமே தெரியல, இப்படி ஈவ இறக்கம் இல்லாத கொடூரமானவன் திடீர்னு கொஞ்ச நாளா எந்தவித மோசமான செயல்கள்ல ஈடுபடாம எல்லாத்தையும் நிறுத்திட்டு நல்லவனா மாறி வாழ ஆரம்பிச்சுட்டான், இவனோட இந்த மாற்றத்தை என்னால நம்பவே முடியல, இவனோட மாற்றத்துக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது, அதனாலதான் இவனை மாதிரி மோசமானவங்கனால நம்ம பிளாக் ரெயின் சிட்டிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நம்ம இவனை மீட் பண்ணி இவனோட மாற்றத்துக்கு என்ன காரணம், இது மூலமா இவன் என்ன அடைய நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட கார்லன், இவ்வளவு நேரம் நீங்க ஒருத்தனை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே அவனோட பேரு என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா கேப்டன் கேட்க ரோஜன் அவனோட பேரு டியூக் ஹாசல்னு சொல்லி பேசிக்கிட்டே ரோஜனும் கார்லனும் கார்னாஸ்க்கு வர அங்க அவங்களை வெல்கம் பண்றதுக்காக டியூக்கோட அசிஸ்டன்ட் அரண்மனை வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்க அரண்மனைக்கு வந்த ரோஜனையும் கார்லனையும் பார்த்த அசிஸ்டன்ட், உங்க ரெண்டு பேரையும் எங்க கார்னாஸ்க்கு அன்போட வரவேற்கிறேன், நீங்க தானே கேப்டன் ரோஜன், அப்புறம் நீங்க தானே மிஸ்டர் நாய்ஸ்னு கேட்க கார்லன் ஆமான்னு சொல்ல அதை கேட்ட அசிஸ்டன்ட், ரொம்ப சந்தோஷம், எங்க யங் மாஸ்டர் உங்க வருகையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க, ப்ளீஸ் என் கூட இந்த வழியா வாங்கன்னு அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க அந்த இடம் பாலடைஞ்சு போய் மோசமான நிலைமையில இருக்கிறத பார்த்த கார்லன் மனசுக்குள்ள பல இடங்களை கைப்பற்றி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்க பிரபு இந்த மாதிரி ஒரு இடத்துலயா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே மாளிகைக்குள்ள வர மாளிகையோட என்ட்ரன்ஸ் ஃபுல்லா ஆள் உயர சிலைகள் இருக்கிறத பார்த்த கார்லனும் ரோஜனும் எதுவும் புரியாம பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த அசிஸ்டன்ட், மிஸ்டர் ரோஜன் மிஸ்டர் நாய்ஸ் என்னாச்சு, ஏன் இங்கேயே நின்னுட்டீங்க, என் கூட இன்னும் கொஞ்ச நேரம் வந்தீங்கன்னா இந்த ஹாலோட வளைவுல மாஸ்டரோட ஸ்டடி ரூம் இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் மாஸ்டர் வர வரைக்கும் அந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருங்க, மாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்க அங்க சிலையோட கையில தொங்கிட்டு இருக்க பாக்கெட் வாட்சை பார்த்த கார்லன் பயங்கரமா ஷாக் ஆகி, இது என்னோட பாக்கெட் வாட்ச் ஆச்சே, பிளாக் ரெயின் சிட்டில காணாம போன என் பாக்கெட் வாட்ச் இங்க எப்படி வந்ததுன்னு கார்லன் அந்த பாக்கெட் வாட்சையே பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த அசிஸ்டன்ட், மிஸ்டர் கார்லன் என்னாச்சு, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க, உங்களுக்கு எங்க மாஸ்டர் மாதிரியே சிலைக்கு மேல ஆர்வம் அதிகமா, ஏன் இப்படி கேக்குறேன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க சிலைகள் எல்லாமே எங்க மாஸ்டரோட ஸ்பெஷல் கலெக்ஷன் சொல்ல அதை கேட்ட கார்லன், ஓ அப்படியா, அப்ப உங்க மாஸ்டர் வர வரைக்கும் நான் இங்கேயே இருந்து உங்க மாஸ்டரோட ஸ்பெஷல் கலெக்ஷனை பார்த்துட்டு இருக்கேன், அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு கேட்க அதை கேட்ட அசிஸ்டன்ட், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தாராளமா இங்க இருங்க, அப்போ மிஸ்டர் ரோஜன் நீங்க என் கூட வாங்க, மாஸ்டரோட ஸ்டடி ரூமுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அசிஸ்டன்ட் ரோஜன் அங்கிருந்து ஸ்டடி ரூமுக்கு கூட்டிட்டு போக இங்க கார்லன் அந்த சிலையில இருக்க பாக்கெட் வாட்ச் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அப்போ அங்க டியூக் வரான்,
அவன் கார்லனோட பக்கத்துல வந்து சிலையில மாட்டிருக்க பாக்கெட் வாட்சை எடுத்த டியூக் கார்லனோட காதுல நம்ம திரும்பவும் மீட் பண்றோம் பிளாக் ரெயின் சிட்டியோட வைஸ் கேப்டன் சொல்ல டியூக்க பார்த்து ஷாக் ஆன கார்லன் யார் இவன் இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே டியூக்க பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்த டியூக் கார்லன் கிட்ட என்னாச்சு வைஸ் கேப்டன் நீங்க இப்ப எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க இந்த வாட்ச் எனக்கு சொந்தமானது மத்தவங்களோட பொருளை எடுக்கிறது ரொம்ப தப்புன்னு வைஸ் கேப்டனுக்கு தெரியாதான்னு நக்கலா கேட்டு சிரிக்க அதை பார்த்து கடுப்பான கார்லன் அப்படின்னா நேத்து நைட்டு மாளிகையில இருந்து என்ன கடத்தினது நீதானான்னு சொல்லி கேட்க டியூக் கார்லனோட பக்கத்துல வந்து பரவாயில்லையே பிளாக் ரெயின் சிட்டியோட வைஸ் கேப்டன் பயங்கர ஷார்ப்பா தான் இருக்கிறீங்கன்னு சொல்ல உண்மைய தெரிஞ்சுக்கிட்ட கார்லன் அவனோட சக்தி வாய்ந்த வாள் எடுத்து டியூக் மேல வீச அந்த வாள் நம்ம டியூக்கோட காதை கட் பண்ணி ரத்தம் வர அதை பார்த்த டியூக் அவனோட ரத்தத்தை எடுத்து லிக் பண்ணிக்கிட்டே கார்லனை பார்த்து நான் எதிர்பார்த்ததை விட பிளாக் ரெயின் சிட்டில இருக்கவங்க நல்லா திறமையானவங்களா தான் இருக்கீங்கன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் அவனோட வாள் எடுத்து டியூக் மேல வச்சு பேசின வரைக்கும் போதும் நீ என்கிட்ட இருந்து எடுத்த பேக்கெட் வாட்ச திருப்பி என்கிட்டயே கொடுத்துருன்னு சொல்லி கேட்க டியூக் கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே கார்லனோட பக்கத்துல வந்து கேப்டன் உங்களோட கோபமான பார்வையும் உங்களோட கண்ணியத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே டியூக் அவனோட மந்திர சக்தியால கார்லனோட கைய கட்டி போட்டு டியூக் கார்லனோட கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு வைஸ் கேப்டன் இப்ப நம்ம நிம்மதியா பேசலாமான்னு சொல்லி கேட்க அதை பார்த்த கார்லன் மனசுக்குள்ள கேப்டன் சொன்ன மாதிரி இந்த ஆளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் போலயேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கு. சைலண்டா இருக்க கார்லனை பார்த்த டியூக் வைஸ் கேப்டன் என்னாச்சு நீங்க இன்னும் என் கூட அமைதியா பேச தயாரா இல்லனா அப்ப என்னாலையும் உங்களோட பாக்கெட் வாட்ச் உங்களுக்கு திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு கார்லனுக்கு அவன் போட்டு விட்ட நெக்லஸ் இருக்கான்னு ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டு செக் பண்ணி பார்த்த டியூக் கார்லனோட தலைமுடியை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே ஆனா எனக்கு வைஸ் கேப்டனோட ஒத்துழைப்பு ரொம்ப தேவைன்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஒரு வழியா ஸ்டடி ரூமுக்கு வந்த டியூக் எதுவும் தெரியாதவன் மாதிரி ரோஜனையும் கார்லனையும் பார்த்துட்டு இருக்க அசிஸ்டன்ட் ரோஜன் கார்லன் கிட்ட உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க இவருதான் எங்க மாஸ்டர் இவரோட பேரு டியூக் ஹசல்னு சொல்ல அதை கேட்ட ரோஜன் ஹலோ மிஸ்டர் டியூக் ஹசல் என்னோட பேரு ரோஜன் அப்புறம் இவனோட பேரு நாய்ஸ்னு இன்ட்ரோ கொடுக்க டியூக் கார்லனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இவரை எனக்கு தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மிஸ்டர் ஹசனை மீட் பண்ணேன் அவருக்கு என்னோட சிலைகள் ரொம்ப பிடிச்சிருந்தனால அந்த சிலைகளை பத்தி நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருந்தோம்னு சொல்ல அதை கேட்ட ரோஜன் கார்லனை சைஸா பார்க்க இப்ப ஒரு வழியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்க அப்ப ரோஜன் டியூக் கிட்ட நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல அதனால ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன் அது என்னன்னா டியூக் ஹசல் இப்ப நாங்க ரெண்டு பேரும் எதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கோங்கிற விஷயம் ரொம்ப நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட டியூக் சிரிச்சுக்கிட்டே எதுக்காக இப்படி தயங்கிட்டே பேசுறீங்க எனக்கு இந்த மாதிரி பேசுறவங்கள சுத்தமா பிடிக்காது அதனால கேஷுவலா பேசுங்க அது மட்டும் இல்லாம நீங்க என்ன மிஸ்டர் டியூக் ஹசல் நல்லா கூப்பிட வேண்டாம் நார்மலா என்ன ஹசல்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க அது போதும் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஒரு குடிமகனா மக்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் பண்ணிருக்கேன் அதுக்காக நீங்க எனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க சரியான்னு கேட்க அதை கேட்ட கார்லன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நீ அஸ்மோதாங்கிற அரக்கனை கொன்னதா எல்லாரும் சொல்றாங்க அவங்க சொன்னதை வச்சு விசாரிச்சு பார்த்ததுலயும் நீ அந்த அரக்கனை கொன்னங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதை பத்தி உங்ககிட்ட கேட்கறக்காகத்தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இருக்க ரோஜன் டியூக் கிட்ட நீ நல்லது பண்ற நோக்கத்தோட அந்த அரக்கனை கொன்றிருந்தாலும் அது சட்டப்படி குற்றம் நீ பண்ண வேலையால பிளாக் ரெயின் சிட்டில சில சிக்கல் ஏற்பட்டிருக்கு நீ பண்ண வேலையால மக்கள் பயத்துல உறைஞ்சு போய் இருக்காங்க அது மட்டும் இல்லாம நீ கவர்மெண்ட்க்கு பிரஷர் அதிகப்படுத்தி எங்க வேலையை இன்னும் கடினமாக்கி இருக்க இப்போ உங்களுக்கு நாங்க என்ன நிலைமையில இருக்கோங்கிறது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட டியூக் ஆமாமா கண்டிப்பா என்னால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா உங்க சட்டத்தினால நானும் ரொம்பவே சிரமப்பட்டிருக்கேன் இருந்தும் எனக்கு உங்க கவர்மெண்ட் மேல ஈர்ப்பு அதிகம் அதை பத்தி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிஸ்டர் நாய்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்பதான் மிஸ்டர் நாய்ஸ் எனக்கு அருமையான ஒரு யோசனையை சொன்னாருன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக் ஆன கார்ல நான் இவங்கிட்ட எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே டியூக்க பார்த்துட்டு இருக்க டியூக் ராஜன் கிட்ட நீங்க எப்படி ஓப்பனா பேசுறீங்களோ அதே மாதிரி நானும் உங்ககிட்ட ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் அது என்னன்னா நான் பிளாக் ரெயின் சிட்டியோட பாதுகாவலனா அதுவும் கார்லனோட பார்ட்னரா இருக்க விரும்புறேன் ஏன்னா கார்லன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கான ஒரு நல்ல பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு அதான் நான் அவரோட பார்ட்னர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி டியூக் கார்லனை கோத்து விட அதை கேட்டு ஷாக் ஆன ரோஜன் கார்லனை பார்த்து டியூக் சொல்றது உண்மையான்னு கேட்க கார்லன் ஆமா நான் தான் சொன்னேன்னு சொல்லிக்கிட்டே கார்லன் மனசுக்குள்ள இவன் எதுக்காக பிளாக் ரெயின் சிட்டியோட பாதுகாவலனா ஜாயின் பண்ணணும்னு விரும்புறான் இவனோட இந்த ஆர்வத்துக்கு காரணம் எங்க சிட்டியோட பவரா இல்ல எனக்காகவான்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க இங்க ரோஜன் டியூக் கிட்ட நீங்க எங்க டீம்ல சேர விரும்புறேன்னு சொன்னது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என்னால இதை நம்பவே முடியல அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்க ரெண்டு பேரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறோம்னு சொல்ல அதை கேட்ட அசிஸ்டன்ட் சார் நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க நான் உங்களுக்காக கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட கார்லனும் ரோஜனும் வேற வழி இல்லாம அன்னைக்கு நைட்டு கார்னாஸ்லயே ஸ்டே பண்ண அப்ப ரோஜன் கார்லன் கிட்ட நம்ம பிளாக் ரெயின் சிட்டில இருக்க வீரர்கள் எல்லாருமே பார்ட்னரா சேர்ந்துதான் அவங்க வேலைகளை செய்வாங்க அவங்கள நீ மட்டும் எப்பவுமே எனக்கு பார்ட்னர் தேவையில்லை நான் தனியா தான் இருப்பேன்னு சொன்னவன் இப்ப எதுக்காக திடீர்னு டியூக் மாதிரி மோசமான ஒருத்தனை பார்ட்னரா ஏத்துக்க ஒத்துக்கிட்ட அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க கார்லன்
கார்லன் அதுக்கு காரணம் நீங்க தானே டியூக் ரொம்ப மோசமானவன்னு சொன்னீங்க. மோசமானவனை எப்படி ஃப்ரீயா வெளியே சுத்த விட முடியும்? அதனால அவனை எனக்கு பார்ட்னர் ஆக்கி என் கண் பார்வையில என் பக்கத்திலேயே வச்சுக்க விரும்பினேன். அவன் என் கண் பார்வையில இருக்க வரைக்கும் அவனால எந்த ஒரு மோசமான திட்டத்தையும் போட முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க இந்த டியூக்கோட ரூம்ல காட்டுறாங்க. டியூக் ஃப்ரெஷ்ஷா குளிச்சு முடிச்சு வெளியே வர அசிஸ்டன்ட் டியூக் கிட்ட, மாஸ்டர் நீங்க நிஜமாவே பிளாக் ரெயின் சிட்டியோட வீரரா ஜாயின் பண்ண விரும்புறீங்களா? உங்களால அந்த சிட்டில பாதுகாப்பா இருக்க முடியும் நீங்க நம்புறீங்களான்னு சொல்லி கேட்க, டியூக் எதுக்காக நீ பயப்படுற? நமக்கு தேவையான ஒண்ணு அடையணும்னு முடிவு பண்ணா அதுக்காக பல கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்கிற அந்த விஷயம் கண்டிப்பா விலை மதிப்பில்லாததா தான் இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்க அடுத்த நாள் பிளாக் ரெயின் சிட்டிக்கு கிளம்பின ரோஜ் அண்ட் டியூக் கிட்ட, நேத்து நைட்டு நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நீங்க விரும்பின மாதிரியே உங்களை எங்க பிளாக் ரெயின் சிட்டியோட வீரராக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்ப எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கிறதுனால நாங்க முதல்ல பிளாக் ரெயின் சிட்டிக்கு போறோம். நீங்க எப்ப வந்து உங்க வேலையில ஜாயின் பண்றீங்கங்கறத முடிவு பண்ணி சீக்கிரமா எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. நாங்க எல்லாரும் உங்களை வரவேற்க காத்துட்டு இருக்கோம்னு சொல்ல அதை கேட்ட டியூக் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பிளாக் ரெயின் சிட்டில இருக்கவங்களுக்கு நான் யாரு, என்னோட உண்மையான பேர் என்னங்கிறது தெரியாம பாத்துக்கோங்க. இதை நான் ரெக்வஸ்டா தான் கேக்குறேன். ஏன்னா என்னோட உண்மையான நேம் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. என்னால மத்தவங்க கஷ்டப்படுறத நான் விரும்பலன்னு சொல்லி கார்லனோட பக்கத்துல வந்த டியூக், நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம் மை ஃபியூச்சர் பார்ட்னர்னு சொல்லி சிரிக்க, இப்ப நமக்கு பிளாக் ரெயின் சிட்டியை பத்தின ஹிஸ்டரிய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹிஸ்டரி ரொம்ப லென்த்தா இருக்கிறதுனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறேன். இல்லைன்னா கண்டிப்பா கேட்கறவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனாலதான், அதாவது இந்த பிளாக் ரெயின் சிட்டியோட ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா செயின்ட் அரைஸ் பிளாக் ரெயின் K9. இந்த பிளாக் ரெயின் சிட்டிய செயின்ட் அரைஸ்ங்கிற ஒளி நிறைந்த நகரத்தை தலைமையிடமா வச்சிருக்கு. இந்த பிளாக் ரெயின் சிட்டியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு லேடி. அவங்க உலகம் அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக திறமையான வீரர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு இன்னும் திறமையான பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி சில பல பயிற்சிகளை செஞ்சு அதுல வெற்றியாகி அதுல சிறந்தவனா ஒழுக்கத்தோட பாதுகாவலனா நம்ம கார்லனை பிளாக் ரெயின் சிட்டியோட வைஸ் கேப்டன் ஆக்கி இருக்காங்க. இவனோட திறமைய பார்த்து எல்லாரும் கார்லனுக்கு பார்ட்னரா வர ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலயே கார்லன் இத்தனை வருஷமா தனிமையா அவனோட வேலையை சிறப்பா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஸ்டோரிய முடிக்க, இப்ப ஒரு வழியா பிளாக் ரெயின் சிட்டிக்கு கார்லனோட பார்ட்னரா ஜாயின் பண்ண வந்த டியூக்க மேனேஜர் கார்லனோட ரூம்ல கூட்டிட்டு வந்து விட்டு போயிருக்க, டியூக்க பார்த்து கடுப்பான கார்லன் திரும்பவும் டியூக் கூட சண்டை பண்ண ஆரம்பிக்க, எங்க திரும்பவும் கார்லனால அவன் காது கட்டாயிருமோன்னு பயந்து போன டியூக் அவனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி திரும்பவும் கார்லனோட கைய கட்டி போட்டு, இங்க பாரு மிஸ்டர் கார்லன், இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. நான் சட்டவிரோதமா உன் ரூமுக்குள்ளேயும் வரல. மேனேஜர் தான் என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாருன்னு சொல்லிக்கிட்டே டியூக் கார்லனோட பக்கத்துல க்ளோஸா வந்து, உன்கிட்ட நான் பேசணும்னா இப்படி ஒவ்வொரு தடவையும் உன் கைய கட்டி போட்டே ஆகணுமான்னு சொல்லிக்கிட்டே கார்லனோட ஷர்ட் பட்டனை கழட்ட, அதை பார்த்த கார்லன், நீ பண்ற இந்த மாதிரி சலித்தனமான வேலைகளை பார்க்கும்போது நான் என் வாளை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படின்னா தப்பு உன்னோட தானேன்னு சொல்லி கேட்க, கார்லனோட பக்கத்துல வந்து அவனோட ஷர்ட்டை கழட்டி விட்டு அவன் கழுத்தை தடவிக்கிட்டே, நீ திரும்பவும் நான் கொடுத்த நெக்லஸ போடலையா? ஏன் நீ அந்த நெக்லஸ போட மாட்டேங்கிற? அந்த நெக்லஸ் உன் கழுத்துல இருக்கும் போதே எந்த டீமானாலையும் உன் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. அதே சமயம் உன் இதய வலியும் கம்மியாகும். பொதுவா டீமான்கள் எல்லாம் பலவீனமான உடம்பு எதுன்னு தேடி பலவீனமா இருக்கவங்களோட உடம்புல சீக்கிரமா புகுந்து அதனோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதுலயும் அதிக சக்தியை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நீ நிச்சயம் அதை உணர்ந்திருப்ப நான் நம்புறேன்னு சொல்லிக்கிட்டே கார்லன சைஸா தடவிக்கிட்டே, அன்னைக்கு என் மாளிகைக்கு நீ வந்தப்ப கூட நீ நெக்லஸ் போட்டு வரலங்கிறத நான் கவனிச்சேன். அது வெறும் நெக்லஸ் தான். அதை போட்டுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை அந்த நெக்லஸ நான் என் கையால உனக்கு போட்டு விடணும் நீ விரும்புறியா என்னன்னு சொல்லி கேட்க, அதையெல்லாம் கேட்ட கார்லன், இவன் சொல்றது சரிதான். அன்னைக்கு என் முழு சக்தியை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் என் இதய வலி அதிகமாச்சுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க, டியூ கார்லனோட பக்கத்துல க்ளோஸா வந்து அஸ்கி வாய்ஸ்ல, இந்த ஆங்கிள் உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? இந்த நிலையில நீ இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி கண்ட்ரோலா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உன்னை ஒரு வழி பண்ணிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே அவன் போட்ட மந்திர கட்டை அவிழ்த்து விட, அதை பார்த்த கார்லன் டியூக் கிட்ட, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? அன்னைக்கு நான் உன் மாளிகைக்கு வந்தப்போ சாகாம வெறும் எலும்போட இருக்க பூனைய நான் பார்த்தேன். இப்படி ஒரு உயிரினத்தை சாகாம உயிரோட வச்சிருக்க உனக்கு அதிக அளவு சக்தி வாய்ந்த மந்திரம் தேவை. அந்த சக்தி வாய்ந்த மந்திரமும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருனாலையும் தேடப்பட்டு தடை செய்யப்பட்ட மந்திரம். அந்த மந்திரம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட டியூக், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ அந்த பூனைய பார்த்து ரொம்ப ஜலசா ஃபீல் பண்றியா? ஆனா நீ கவலைப்படாத, என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற யாரையும் நான் கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ உங்க நில் வரான். அவன் கதவை தட்டி, லார்ட் கார்லன் ப்ளீஸ் உங்க பார்ட்னரை பத்தின டீட்டெயில பதிவு பண்ண தலைமையகத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போக, அதை கேட்ட கார்லனும் டியூக்க தலைமையகத்துக்கு கூட்டிட்டு வந்து, இதுதான் நம்மளோட மெயின் ஆபீஸ். நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பண்ணணுங்கிறத பத்தி எல்லாம் இங்க தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னா அதை கேப்டன் ரோஜன் கூட கலந்து பேசி அவரு சம்மதம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை பண்ணணும். அப்புறம் இதுதான் கேஸ் ஃபைல்ஸ் இருக்க ரூம். இங்க எல்லா கேஸோட ஃபைல்ஸும் இருக்கும், நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே கார்லன் பாட்டுக்கு அங்கிருந்து வேகமா போக, அதை பார்த்த டியூக் சிரிச்சுக்கிட்டே, பிளாக் ரெயின் சிட்டில புதுசா ஜாயின் பண்ண
உள்ள வீரர்களை சீனியர்ஸ் இப்படித்தான் அலட்சியமா நடத்துவாங்களான்னு சொல்லி கேட்க கார்லன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நீ ரொம்ப மெதுவா நடக்கிற, நீ நடக்கிறத பார்க்கும்போது நான் உனக்கு எப்படி நடக்கணுங்கிறத முதல்ல கத்து தரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டே மெயின் ஹாலுக்கு வர ஸ்டாஃப் டியூக் கிட்ட மிஸ்டர் ஹாசன் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது, இதுக்கப்புறம் நீங்க தினமும் இங்க வந்து என்னெல்லாம் பண்ணணுங்கிறத வீரர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதுபடிதான் நீங்க நடந்துக்கணும்னு சொல்லி முடிச்ச ஸ்டாஃப் மனசுக்குள்ள கார்லன் எப்பவுமே பார்ட்னர் வேண்டான்னு சொல்லும் போதெல்லாம் கார்லன் அவனுக்கான பார்ட்னர் எப்படி இருக்கணும், கார்லன் எந்த மாதிரியான பார்ட்னரை விரும்புறான்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லாரும் ஆர்வமா இருந்தோம். ஒரு வழியா கார்லனுக்கு பிடிச்ச பார்ட்னரை நாங்க பார்த்துட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, கார்லன் அவருக்கு ஏத்த ஆளத்தான் பார்ட்னரா செலக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க இங்க டியூக் கார்லன் கிட்ட நம்ம அடுத்து எங்க போறோம்னு சொல்லி கேட்க கார்லன் அதையே என்கிட்ட கேக்குற, உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க போன்னு சொல்லிக்கிட்டே மாளிகையில இருந்து வெளியே வந்துட்டு இருந்த கார்லன் டியூக் கிட்ட உன்னோட நோக்கத்தை அடையறதுக்காக மத்தவங்க கிட்ட ஆசை வார்த்தை பேசி அவங்கள ஏமாத்திராதன்னு சொல்ல அதை கேட்ட டியூக் சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாத, எனக்கு லார்ட் கார்லனை தவிர மத்தவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன்னா எனக்கு கார்லன் மேல மட்டும் தான் ஆர்வம் அதிகம்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான கார்லன் இவன் பேசுறதையெல்லாம் கேட்கும் போது தேவையில்லாம இவனை எனக்கு பார்ட்னரா சேர்த்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டணும்னு நினைக்க தோணுதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க அப்ப அவங்க நின்னுட்டு இருக்க இடத்துல பயங்கரமா ஒளி வர அதை பார்த்த டியூக் இந்த ஒளி ரொம்ப வினோதமா இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த ஒளி வர பக்கம் மக்கள் கூட்டம் அதிகமா அலமோதுறத பார்த்த கார்லன் அப்படி அங்க என்ன விக்கிறாங்கன்னு மக்கள் இப்படி கூட்டம் கூட்டமா அலமோதிட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இதோட இதய திருடன் சீரிஸ் எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.